அதிமுக முன்னாள் அமைச்சர் எம்.ஆர். விஜயபாஸ்கர் தொடர்பான 100 கோடி ரூபாய் நில மோசடி வழக்கில் வில்லிவாக்கம் முன்னாள் காவல் ஆய்வாளர் பிருத்திவிராஜ் கைது செய்யப்பட்டுள்ளார். கரூரில் காவல் ஆய்வாளராக பணியாற்றிய போது விஜயபாஸ்கருடன் ஏற்பட்ட நெருக்கத்தில் போலியாக நான் ட்ரேசபிள் சர்டிபிகேட்டை கொடுத்து சிக்கினாரா? கரூர் மாவட்டம் வாங்கல் குப்பிச்சிப்பாளையத்தைச் சேர்ந்தவர் பிரகாஷ். இவர் நாமக்கல் மாவட்டம் பரமத்தி வேலூரில் எலக்ட்ரிக்கல் கடை நடத்தி வருகிறார். அவருக்கு சொந்தமான 22 ஏக்கர் நிலத்தை மகள் சோபனாவுக்கு தானமாக எழுதி வைத்தார். அந்த நிலத்தின் சந்தை மதிப்பு சுமார் 100 கோடி ரூபாய் இருக்கும் என கூறப்படுகிறது. பிரகாஷின் மனைவி மற்றும் மகளை மிரட்டி அந்த நிலத்தை அதிமுக முன்னாள் அமைச்சர் எம்.ஆர். விஜயபாஸ்கர் தரப்பினர் அபகரித்து கொண்டதாக புகார் எழுந்தது. நிலத்திற்கான அசல் ஆவணம் காணாமல் போனது போன்று வில்லிவாக்கம் காவல் நிலையத்தில் புகார் அளிக்கப்பட்டது போன்றும் ஆவணத்தை கண்டுபிடிக்க முடியவில்லை என அதே காவல் நிலையத்தில் சான்றிதழ் பெற்று அதை அடிப்படையாக வைத்து கரூர் பத்திரப்பதிவு அலுவலகத்தில் நிலத்தை தங்கள் பெயருக்கு பதிவு செய்து கொண்டதும் பிரகாஷுக்கு தெரிய வந்தது. உடல்நலக் குறைவால் கோவையில் உள்ள மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்த அவர் மருத்துவமனையிலிருந்து டிஸ்சார்ஜ் ஆகி கரூர் வந்தார். பத்திரப்பதிவு அலுவலரை சந்தித்து நிலத்துக்கான அசல் ஆவணம் தன்னிடம் இருக்கும்போது நிலத்தை எப்படி வேறு நபருக்கு பதிவு செய்தீர்கள் என கேட்டு புகார் அளித்தார். இதையடுத்து பத்திரப்பதிவு அலுவலர் முகமது அப்துல் காதர் கரூர் காவல் நிலையத்தில் புகார் செய்தார். அதில் 100 கோடி ரூபாய் மதிப்புள்ள 22 ஏக்கர் நிலத்தை போலி ஆவணங்கள் மூலம் பதிவு செய்திருப்பதாக தெரிவித்திருந்தார். அதன் பேரில் போலீசார் 7 பேர் மீது 8 பிரிவுகளின் கீழ் போலீசார் வழக்கு பதிவு செய்தனர். அந்த வழக்கில் எம்.ஆர். விஜயபாஸ்கர் பெயர் இல்லை. வாங்கல் காவல் நிலையத்தில் பிரகாஷ் அளித்த புகாரில் எம்.ஆர். விஜயபாஸ்கர் உள்ளிட்ட 13 பேர் மீது 7 பிரிவுகளில் போலீசார் வழக்கு பதிவு செய்தனர். கரூர் மற்றும் வாங்கல் காவல் நிலையத்தில் பதிவு செய்யப்பட்ட 2 வழக்குகளும் சிபிசிஐடிக்கு மாற்றப்பட்டு விசாரணை தீவிரமடைந்தது. இதனால் எம்.ஆர். விஜயபாஸ்கர் உள்ளிட்டவர்கள் கைது நடவடிக்கைக்கு பயந்து தலைமறைவாகினர். அவர்களை பிடிக்க 7 தனிப்படைகள் அமைக்கப்பட்டன. ஆனாலும் எம்.ஆர். விஜயபாஸ்கர் இருப்பிடம் குறித்து போலீசாருக்கு துப்பு கிடைக்கவில்லை. தாம் கைது செய்யப்படலாம் என கருதி கரூர் மாவட்ட நீதிமன்றத்தில் முன்ஜாமீன் கோரி மனு தாக்கல் செய்தார். அந்த மனு கடந்த மாதம் 25ஆம் தேதி தள்ளுபடியானது. இதையடுத்து தனது தந்தைக்கு உடல்நிலை சரியில்லை என கூறி எம்.ஆர். விஜயபாஸ்கர் 2வது முறையாக இடைக்கால ஜாமீன் கேட்டு அதே நீதிமன்றத்தில் மனு செய்தார். அந்த மனுவும் தள்ளுபடியானது. இந்த நிலையில் அவர் கேரள மாநிலம் திருச்சூரில் உள்ள ஒரு விடுதியில் பதுங்கி இருப்பது தெரிய வந்தது. இதையடுத்து அங்கு விரைந்த போலீசார் எம்.ஆர். விஜயபாஸ்கர், அவரது கூட்டாளி பிரவீன் ஆகியோரை வளைத்து பிடித்து கைது செய்தனர். அவர்களை கரூர் அழைத்து வந்து சிபிசிஐடி அலுவலகத்தில் வைத்து விசாரணை மேற்கொண்டனர். பின்னர் நீதிபதி முன்பு ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர். இந்த நிலையில் வில்லிவாக்கம் காவல் ஆய்வாளராக இருந்து தற்போது தாம்பரத்திற்கு இடமாற்றம் செய்யப்பட்ட பிருத்திவிராஜை சிபிசிஐடி போலீசார் கைது செய்தனர். எம்.ஆர். விஜயபாஸ்கர் மீதான பிடி இறுகியதால் தனக்கும் பிரச்சனை வரும் என அச்சமடைந்தவர் தாம்பரத்தில் பணியில் சேராமல் இருந்ததாக கூறப்படுகிறது. இந்நிலையில்தான் அவரை கைது செய்துள்ளனர். பிருத்திவிராஜ் கரூர் நகர காவல் நிலையத்தில் ஆய்வாளராக இருந்தபோது அமைச்சராக இருந்த எம்.ஆர். விஜயபாஸ்கருக்கு மிக நெருக்கம் என கூறப்படுகிறது. இந்த நெருக்கத்தை பயன்படுத்தி கரூரில் உள்ள நிலத்தின் பத்திரம் தொலைந்து விட்டதாக சென்னை வில்லிவாக்கத்தில் காவல் ஆய்வாளராக இருந்த பிருத்திவிராஜ் மூலம் மிக எளிதாக நான் ட்ரேசபிள் சர்டிபிகேட்டை பெற்றதாக கூறப்படுகிறது. வில்லிவாக்கம் காவல் நிலையத்திலிருந்து கொடுக்கப்பட்டதாக கூறப்படும் பொய்யான நான் ட்ரேசபிள் சர்டிபிகேட்டை கரூர் மாவட்டம் மேலக்கரூர் சார்பதிவாளர் வசம் கொடுத்து பெண்டிங் பத்திரத்தை ரெகுலர் பத்திரமாக நடைமுறைக்கு கொண்டு வரப்பட்டு பத்திரப்பதிவு செய்யப்பட்டு மோசடி அரங்கேற்றப்பட்டுள்ளது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.